நீங்க கராத்தேல இந்த லெவல்ல இருக்கீங்க, இவ்ளோ விஷயம் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு சார்? இவ்ளோ கத்துக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? அது இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு முன்னே சொன்னேன்ல. ம். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கராத்தேங்கிறது ஒரு மார்ஷியல் ஆர்ட். ம். மார்ஷியல் ஆர்ட்டுன்னு சொல்கிறது வீரக்கலை. ம். இது கராத்தே ஒன்று, சிலம்பம் ஒன்று, அது ஒன்று, இதெல்லாம் இருக்குது. இது எல்லாம் படிக்கிறதுக்கு தான் நம்ம யோகம் இதிலே சேர்றதுன்னா இந்த ட்ரெடிஷ்னல் கராத்தே வந்துட்டு ஒன் செட் ஆஃப் த யோகா. யோகத்துக்கு எப்படி உடல், மனம், மூச்சு இது மூணு ஒன்று சேரும். அப்போதான் யோகம் என்று சொல்வது. யோகம் என்று சொன்னால் இணைதல். என்ன இணைதல்? பரமாத்மாவோடு இந்த ஜீவாத்மாவை போய் இணைகிறது எப்படி? அதுக்கு தான் யோகம்னு வந்துச்சு. அப்போ அதான் யோகம்னா இணைதல். யோகா ஆசனம்ங்கிறது அந்த இணைகிறதுக்கு நம்ம உடம்பை எப்படி போஸ்டரில் உட்காந்து எப்படி பண்ணுற அந்த எக்ஸசைஸ் மாதிரி வர்றது தான் யோகா. ஆசனம் வேறு, யோகம் வேறு. யோகம் படிப்பதற்கு யோகா ஆசனம் படிக்கணும். பலதரப்பட்ட ஆசனங்களை படித்து நம்ம உடம்புல உள்ள நாடி நரம்புகள், 72,000 சிறு நரம்புகள், 4,448 பெருநரம்புகள், இது இத்தனை நரம்புகள் சேர்ந்து ஒரு 10 நாடிக்குள்ளே அடக்கம். இந்த 10 நாடி வந்துட்டு இடகலை, பிங்கலை, சுழிமுனை, சிங்குவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்பிடி, குகு, சங்குனி. இது வந்து ஒரு 10 நாடி. இந்த 10 நாடி வந்துட்டு இது இடகலை, பிங்கலை, சுழிமுனை இந்த 3 நாடி கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இடகலை, பிங்கலை, சுழிமுனை என்பது தான். இடகலை என்பது வலது பெருவரில் ஆரம்பித்து கத்திரிக்குள்ள மாதிரி வந்து இடது நாசியை பற்றி நிற்கும். பிங்கலை என்பது இடது பெருவரில் ஆரம்பித்து கத்தரிக்கோள் மாதிரி வந்து வலது நாசியை பற்றி நிற்கும். இதுதான் மூச்சு இழுக்கிறது. சுழிமுனை என்பது நம்முடைய மூலாதாரத்தில் இருந்துட்டு பேக்கில் வர்ற அந்த பேக் போனோட சிறு மயிரில் போல் நரம்பாக வந்துட்டு இங்கே வந்து நிற்கும் நெத்தியில் சுழிமுனை. இது 3 எல்லா நாடிய நரம்புகளையும் கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்கிறது.